Okay, good evening everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been doing a series on the parables of Jesus Christ and the heavenly meaning in them. நம்ம ஓமைகளும் அதன் பரலோக ரகசியங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். So today I'm going to do a part 2 and a recap of some of the main ones. நாம் ஏற்கனவே பார்த்த ஓமைகளினுடைய சுருக்கத்தை நாம் போன வாரத்தில் பார்த்தது போலவே இப்பொழுதும் திருப்பி நாம் பார்க்க போகிறோம். There are many parables that talk about the end of the world and about the end days and judgment at the end of time and such things. அநேக ஓமைகள் பூமியினுடைய முடிவு நாட்களும் காலங்களினுடைய முடிவுகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. If we have a look at the parable of the sheep and goat nations in Matthew 25. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆடுகளும் செம்மறி ஆடுகளை குறித்ததான ஒரு ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. It says, when the Son of Man comes in his glory and all the holy angels with him, then he will sit on the throne of his glory, and all the nations will be gathered before him, and he will separate them one from another, as a shepherd separates his sheep from the goats. அன்றியும் மனுஷ குமாரன் தாம் மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது தாம் மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாட்டுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, then he will set the sheep on his right hand, but the goats on his left. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளை ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். Then the king will say to those on his right hand, come you blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. For I was hungry and you gave me food. I was thirsty and you gave me drink. I was a stranger and you took me in. I was naked and you clothed me. I was sick and you visited me. I was in prison and you came to me. அங்கே 34 இருந்து அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். And the righteous will say to him, Lord, when did we see you hungry or feed you, or thirsty and give you drink? When did we see you a stranger and take you in, or naked and clothe you? Or when did we see you in prison or come to you? And the king will answer and say to them, surely I say to you, inasmuch as you did it to one of the least of these of my brethren, you did it to me. 37ஆம் வசனத்திலிருந்து, அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்போது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போது உம்மை வியாதி உள்ளவராய் காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனில் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். So this parable is about when the Son of Man returns in the second coming. இந்த ஓமையானது ஆண்டவராகிய தேவன் அவர் இரண்டாம் வருகையிலே வரும்போது சொல்லப்படுகிற காரியம். He will sit on the throne of his glory, and all the nations will be gathered before him, and he will separate them, the good on the right and the bad on the left. நாம் பார்க்கிறோம், எல்லா ராஜ்யங்களும் அவர் நியாயம் தீர்க்கும் போது அவருக்கு முன்பதாய் நிற்பார்கள். அப்பொழுது நல்லோரை அவருடைய வலது பக்கத்திலும் தீயோரை அவருடைய இடது பக்கத்திலும் அவர் நிறுத்துவார். The good or the just nations are called the sheep nations, and they will enter into his glory.
நாம் பார்க்கிறோம் அங்கே நல்ல நல்ல மனிதர்களை அவர் சொல்லுகிற காரியம் அவர்களை செம்மறி ஆடுகள் என்று சொல்லுகிறார். Those that are on the left will enter into punishment, and they're called the sheep nation, or the goat nations. அங்கே தீமையை செய்கிற ராஜ்யங்களை வெள்ளாடுகளாயும் அவரை இடது புறத்திலே நிறுத்துகிறார். He says, "Depart from me, you cursed, into the everlasting fire prepared for the devil and his angels. For I was hungry and you gave me no food. I was thirsty and you gave me no drink. I was a stranger and you did not take me in, naked and you did not clothe me, sick and in prison and you did not visit me." அங்கே 41 இருந்து அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியராய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் என் வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவல அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். And then they will answer him saying, "Lord, when did we see you hungry or thirsty or a stranger or naked or sick or in prison and did not minister to you?" And he will answer them saying, "Surely I say to you, inasmuch as you did not do it to one of the least of these, you did not do it to me. And these will go away into everlasting punishment, but the righteous into eternal life." 44ஆம் வசனத்திலிருந்து அப்போது அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் ஏதாகிலும் செய்தீர்களானால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடியே அவர்கள் நித்திய ஆக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். We know in the New Testament it talks about the great commandment. புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய பிரமாணம் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. You shall love the Lord your God with all your heart, soul, mind and strength, and you shall love your neighbor as yourself. அங்கே சொல்லப்படுகிற உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆவி ஆத்மா சரீரத்தோடு அன்பு கூர்வாயாக, அவ்வண்ணமாகவே உன் அயல்வாசியையும் நீ நேசிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. So here you see an example of being a neighbor to somebody else. அப்ப நாம் பார்க்கிறோம் மற்றவர்களை நாம் எவ்விதமாய் நடத்துகிறோம் என்பதை குறித்ததான ஒரு உவமையாய் இது இருக்கிறது. Right throughout the Old Testament, we see the children of Israel were instructed to look after the poor, the widows, the orphans, and the strangers in the land. நாம் பார்க்கிறோம் சரித்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அடிக்கடி கொடுத்த கட்டளை ஏழ்மையானவர்கள், விதவைகள், திக்கற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்று அவளிடத்திலே அவர் பிரமாணங்களை கொடுத்தார். They were not to harvest the edges of their grain fields, but leave it for the foreigners and for the poor people. அவர்கள் அறுவடையின் முழுவதையும் அறுத்து விடாமல் அவர்கள் திக்கற்றவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் சில தானியங்களை விட்டு போக வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. It was always on the heart of God that the poor people should be looked after. தேவனுடைய இருதயத்திலே எப்போதும் இருக்கிற ஒரு காரியம் ஏழ்மையானவர்களை விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. Let's read Deuteronomy 24 verse 19. உபாகமும் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். It says, when you reap your harvest in your field and forget a sheaf in the field, you shall not go back to get it. It shall be for the stranger, the fatherless, and the widow, that the Lord may bless you in all the work of your hands. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுக்க வரும்படி திரும்ப போக வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. God has put in place a means for us to bless widows and orphans and strangers in the land so that we can be blessed. நாம் பார்க்கிறோம், தேவன் நாம் ஏழைகளுக்கு விதவைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவும் போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். It says in the Old Testament they were not to mistreat the orphans or the widows, or a curse would come on them. நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு காலத்திலே திக்கற்றவர்கள் விதவைகள் ஏழ்மையானவர்களை நாம் தவறாய் நடத்துவதோ அவர்களை சபிக்கிறதோ கூடாது. காரணம், அது நிமித்தம் நம்மேல் சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They were even commanded to set aside a tithe of food for the poor people, for widows, orphans and strangers. நாம் பார்க்கிறோம், ஏழ்மையானவர்களுக்கு, இப்படிப்பட்ட திக்கற்றவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. God wanted them to remember that once they were slaves in Egypt and they had been redeemed from there. தேவன் நமக்கு அவர் போதிக்கிற காரியம், நீங்கள் ஒரு நாட்களிலே எகிப்திலே அடிமையாய் இருந்தீர்கள், இப்போதோ விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். So God wants us to look after the widows and the orphans and the strangers in the land that we might receive a blessing. ஆகவே தேசத்திலே இருக்கிற திக்கற்றவர்கள் ஏழைகள் விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டும், அது நிமித்தமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். We see also in the New Testament in the book of Acts that they had a feeding program especially for the widows. அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாடிலே நாம் பார்க்கிறோம், விதவைகளை விசாரிக்க ஒரு கூடுகை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். We read Galatians 2 verse 10 when Paul went to Jerusalem to discuss his call with the apostles, and they just gave him one command. They desired only that we should remember the poor, the very thing which I also was eager to do. நாம் பார்க்கிறோம், கலாத்தியரிலே பவுலானவர் அப்போஸ்தலர்களை சந்திக்க போகும்போது அவருக்கு அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம், விதவைகளையும் திக்கற்றவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார், அது ஏற்கனவே என் மனதிலே இருந்த ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். So whenever you give food to the hungry or drink to the thirsty or clothing to those that don't have it, or you visit somebody in prison, you do it as unto the Lord and you get a blessing from God for that. ஆகவே நீங்கள் கூட போஜனம் இல்லாதவர்களுக்கு போஜனம் கொடுக்கும் பொழுது, தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது, யாரு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும் பொழுது, இவ்வகையான காரியங்களை செய்யும் பொழுது அது கர்த்தருக்கென்று நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். The next parable is found in Luke 14 verses 16 to 24, and it's the parable of the Great Supper. அடுத்த ஓமையானது லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அது ஒரு பெரிய விருந்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. Then he said to them, a certain man gave a great supper and invited many, and sent his servant at supper time to say to those who were invited, come, for all things are now ready. But they all with one accord began to make excuses. The first said, I've bought a piece of ground and I must go and see it. I ask you to have me excused. And another said, I have bought 5 yoke of oxen and I'm going to test them. I ask you to leave me excused. Still another said, I've married a wife and therefore I cannot come. 16ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும், அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரர்களை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களாயிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான்.
வேற ஒருவன் 5 ஏறு மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்கிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேற ஒருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். So the servant came and reported these things to his master. Then the master of the house, being angry, said to his servant, "Go out quickly into the streets and lanes of the city, and bring in here the poor and the maimed and the lame and the blind." 21ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமானன் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். Then the master came again to his servant and said, "Master, there is still room." And he said, "Go out to the highways and the hedges and compel them to come in, that my house may be filled. For I say to you that none of those men who were invited shall taste of my supper." 22ஆம் வசனத்திலிருந்து ஊழியக்காரர்கள் அப்படி செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது எஜமானன் ஊழியக்காரர்களை நோக்கி, நீங்கள் பெரும் வழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கொண்டு வா என்றார். None of the people that were invited were willing to come. அழைக்கப்பட்டவர்கள் வர தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. But the people who were lame and blind and the people who were homeless, they can't repay you. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காரியம், இங்கே ஏழ்மையானவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள், அவர்கள் பாருங்க நம்மளால திரும்பி அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. So this parable is similar to the other one in that it's talking about judgment for everybody in the end. நாம் பார்க்கிறோம் இங்கே எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். Judgment will be according to how we've reacted and how we've acted with people. இந்த நியாய தீர்ப்பு எப்படி உண்டாகுமே என்றால், நாம் நடந்து கொள்ளுகிற அந்த விதத்திலே இந்த நியாய தீர்ப்பு ஏற்படும். There is a very similar parable about a great wedding banquet found in Matthew 22 verses 1 to 14. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 to 14ஆம் வசனத்திலே ஒரு திருமணத்தை குறித்ததான ஒரு உவமை சொல்லப்படுகிறது. The big difference is that this time it is a king holding a wedding feast for his son. இங்கே நாம் பார்க்கிறோம், இதை ஒரு ராஜா ஒழுங்கு செய்கிற ஒரு கல்யாண விருந்தாய் இருக்கிறது. We know that Jesus is the Son of God, so it's a picture of the wedding supper of Jesus. இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாய் இருக்கிறார், அவருக்காய் செய்யப்படுகிற ஒரு திருமண விருந்தாய் இருக்கிறது. Here again we see that many people made excuses. இங்கே நாம் பார்க்கிறோம், அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை இந்த இடத்திலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. Again he compelled the people in the highways to come in until the room was full. இங்கேயும் நாம் பார்க்கிறோம், அங்கே இருக்கிற பெரு வழியிலே இருக்கிறவர்களை கொண்டு வரும்படி சொல்லுகிறார்கள், ஆனாலும் அங்கே இன்னும் இடம் இருக்கிறது. There was one man there who came in without a wedding garment, and the king was amazed and said, "How did you get in here without a wedding garment?" ஆனால் ஒரு மனுஷன் அந்த திருமண விருந்திலே அவன் திருமண ஆடை இல்லாமல் உள்ளே இருந்தான். அப்பொழுது அந்த ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், ஏன் உனக்கு திருமண விருந்து ஆடை இல்லை என்று சொல்லி. Now we don't know if this man was naked or whether he just didn't have on the right clothes for a wedding. அவன் நிர்வாணமாய் இருந்தானா அல்லது திருமணத்திற்கு ஏற்ற ஆடை இல்லாமல் இருந்தானா என்று நமக்கு தெரியவில்லை. We know to enter the great wedding banquet of Jesus, we will need to be clothed in garments of salvation. தேவனுடைய அந்த திருமண விருந்திலே கலந்து கொள்கிற நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரமானது அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். And to enter in, we know that we must be born again to enter the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும்.
Then we come in Matthew 25 to the parable of the 10 virgins. 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்திலே வரும்போது 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 5 were wise and 5 were foolish. அதிலே 5 புத்தி உள்ளவர்கள் 5 புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். They were waiting for the bridegroom to come for the wedding. அங்கே மணவாளன் அந்த திருமணத்திற்கு வரும்படி அவர்கள் காத்திருக்கிறார்கள். And when the sound was heard at midnight that the bridegroom was coming, they rose and trimmed their lamps. அவர்கள் இரவிலே மணவாளன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் எழுந்து கொள்ளுகிறார்கள். The wise virgins had taken extra oil, and so when they trimmed their lamps and lit them, they did not go out. நாம் பார்க்கிறோம் புத்தி உள்ளவர்கள் அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போனதினாலே அவர்கள் தீவெட்டிகள் அணைந்து போகாது இருந்தது என்றை நாம் பார்க்கிறோம். The foolish virgins had no extra oil, so when they lit their lamps, they started going out. ஆனால் புத்தி இல்லாதவர்களோ எண்ணெயை கொண்டு போகாததினாலே அவர்கள் விளக்கை கொளுத்தின போது அது அணைந்து போயிற்று. There was not enough oil for the others to give them, so they had to go into town to buy. அப்ப மற்றவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய இயலாததினாலே அவர்கள் வெளியே போய் எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியமாயிருந்தது. While they were gone, the bridegroom came. அவர்கள் போகிற வழியிலே எஜமானன் வந்து விட்டார். Those that were ready went into the marriage supper of the Lamb. அங்கே காத்திருந்தவர்கள் அவரோடு கூட அந்த ஆயத்தமாய் இருந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். And the door was shut. வாசல் மூடப்பட்டது. God shut the door. தேவன் அந்த வாசலை மூடினார். The only other time in scripture where God shut the door was after the animals went into the ark for the flood. நம்ம இன்னும் ஒரு இடத்திலே தேவனால் மூடப்படுகிற வாசல் எங்கே என்று பார்க்கிறோம் என்றால் நோவாவின் பேழையிலே மிருக ஜீவன்கள் உள்ளே போன பிறகு தேவன் அதை அடைக்கிறார். Then later the others came knocking saying, "Open for us too." நாம் பார்க்கிறோம் பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். And the Lord replied, "Surely I did not know you." அதற்கு உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். In other words, they had no relationship with him. அது இன்னும் ஒரு வகையிலே சொல்ல வேண்டுமே என்றால் தேவனோடு கூட உறவற்றவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். And no oil means they had no anointing. என்ன என்று சொல்லும்போது அபிஷேகம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். It means they had no presence of God. தேவ பிரசன்னம் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். Now all 10 were virgins. 10 பேரும் அவர்கள் கன்னிகைகள் தான். I believe this parable relates to the church. இந்த ஓமையானது சபைக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். Half the church were ready and waiting and prepared. பாதி சபையானது தேவனுக்கென்று காத்து இருக்கிறது. And half the church had no relationship. They were in the church but no relationship. They were in the church but had no anointing. ஆனால் மற்ற பாதியோ அவர்கள் தேவனோ சபைக்கு வருகிறார்கள் ஆனால் தேவனோடு ஐக்கியம் இல்லை. சபைக்கு வருகிறார்கள் ஆனால் அபிஷேகம் இல்லை. In Matthew 7 verses 21 to 23. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இருந்து நாம் பார்ப்போம் என்றால் it says, "Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven." பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Many will say in that day, "Lord, Lord, have we not prophesied in your name, cast out demons in your name, and done many wonders in your name? And then I will declare to them, I never knew you. Depart from me, you who practice lawlessness." 22-23 வசனம் அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை,
அக்கிரமம் செய்யும் காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். So the ones that entered into heaven were the ones that were ready. They were the ones that were doing the will of the Father. அப்ப யார் அந்த திருமண விருந்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்றால் அவர்கள் ஆயத்தமாய் இருந்தவர்கள், பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாயிருந்தார்கள். They were the ones who did what was right in God's eyes. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே செம்மையானதை செய்தவர்களாயிருந்தார்கள். Even looking after the poor and the widows and the strangers in the land. அந்த தேசத்திலே இருந்த ஏழ்மையானவர்கள், விதவைகள், திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய் இருந்திருப்பார்கள். We need to do the things that are right in God's eyes. தேவனுடைய பார்வையிலே எது சரியானதோ அதை செய்ய நாம் அறிந்திருக்க வேண்டும். In Luke 12 verses 35 to 48. லூக்கா சுவிசேஷம் We see a parable of the faithful servant and the evil servant. இங்கே உண்மையுள்ள வேலைக்காரன், அநீதியான வேலைக்காரனை நாம் பார்க்கிறோம். This says starts with the Lord saying that we need to be dressed and we need to be having our lamps burning and be like men waiting for the master to come from the return from the wedding, that when he knocks you can immediately open. அப்ப நாம் இங்கே பார்க்கிற காரியம், இந்த வேலைக்காரர்கள் எஜமானன் எந்த வேலையிலே வருவார் என்று அவர்கள் கண்பிடித்தவர்களாய் காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். Blessed are those servants whom the master when he comes will find watching, and watching we know is another word for praying. 43ஆம் வசனம், எஜமானன் வரும்போது அப்படியே செய்கிறவன் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் என்று சொல்லி, அப்படி காத்திருக்கிறவன் ஜெபிக்கிறவனாய் நான் பார்க்கிறேன். Surely I say to you that he will gird himself and have them sit down and eat, and will come and serve them. And if he should come in the second watch or come in the third watch and find them so, blessed are those servants. இங்கே நான் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது, அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்கள் பந்தி இருக்கையில் சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலும் 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டால் அவ்விழியாய்க்காரர் பாக்கியவான்கள். So if you're doing the will of God, when the master returns, there will be a blessing for you. தேவன் திரும்பி வரும்பொழுது நீங்கள் அவ்விதமாய் கண்மட்டி நீங்கள் காத்திருப்பீர்களே என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into you. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. 39ஆம் வசனம், திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானன் தெரிந்திருந்தார். அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னிமிடம் விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். The Bible says no one knows the day or the hour, not even the angels in heaven, nor the Son, but only the Father. அங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் வருகிற நாட்களை யாரும் அறியார்கள் என்று சொல்லி, பிதாவை அல்லாமல் ஒருவனும் அறியார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். That's why we have to be watchful and have to be ready with our garments on. ஆகவேதான் நாம் ரட்சிப்பின் என்ற வஸ்திரத்தை தரித்து கொண்டு நாம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். We go down to verse 41 of Luke 12, and it says, who then is that faithful and wise steward whom his master will make ruler over his household and give them their portion of food in due season? அங்கே 41ஆம் வசனம் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு சொல்லும் என்றார். எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், பணிவிடக்காரன் தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமானன் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன் என்று நாம் வாசிக்கிறோம்.
Blessed is that servant whom his master will find so doing when he comes. Truly I say that he will make him ruler over all he has. But if that servant says in his heart, my master is delaying, and begins to beat the servants and eat and drink and be drunk, then that master will come on a day when he's not looking for him, and an hour when he's not aware, and will cut him in two and appoint his portion with the unbelievers. 33ஆம் வசனத்திலிருந்து எஜமானன் வரும்போது அந்தபடியே செய்கிறவன் கனப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவன், காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ தன் எஜமானன் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரை வேலைக்காரியையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், நான் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலே அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். So there's a blessing for all those that are doing the will of the Father when he returns. ஆகவே யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. If you're faithful to do his will, you're called a faithful and wise steward. நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உண்மையும் உத்தமம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. Let us go, please, to the parable of the minas. நாம் இப்பொழுது இன்னும் ஒரு உவமைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். And this is a parable also about faithfulness, but specifically faithfulness with money. இங்கே ஒரு உவமை, இந்த உவமை அது பணத்தை குறித்ததான ஒரு உவமை. We know that a master is going off to another country and he gives 10 of his servants a certain amount of money. It's like $10,000, 1 minute in today's currency. நாம் பார்க்கிறோம், ஒரு எஜமானன் வேலையாய் வெளியே கடந்து போகும்போது அவர் 10 தாலந்து, ஒரு தாலந்தை கொடுக்கிறான். அது 10,000 US டாலருக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. He tells them to be faithful and when he comes that they can give an account. அவர் சொல்லுகிறார், நீங்கள் இதிலே உண்மை உள்ளவர்களாய் இருங்கள், நான் வரும்போது இதற்கு கணக்கு ஒப்புவீங்கள் என்று சொல்லுகிறார். The first man came, verse 17, and said, Master, your mina has earned 10 minas. And he said to him, well done, good servant, because you are faithful in a very little, have authority over 10 cities. அங்கே நாம் பார்க்கிறோம் 16ஆம் வசனம், 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 நாம் பார்க்கிறோம், உண்மையும் உத்தமும் உள்ளவனே, நீ வந்து என்னுடைய சந்தோஷத்திலே பங்கெடு என்று சொல்லுகிறார். The second came, saying, Master, your mina has earned 5 minas. Likewise, he said to him, you be in authority over 5 cities. அங்கே இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இரண்டாவது தாலந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீர், அவைகளை கொண்டு வந்து இதோ வேற 2 தாலந்து சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்னார். The man who had 1 mina gained 10, which is a 10-fold increase. நாம் பார்க்கிறோம், ஒரு தாலந்து உள்ளவன் நாம் பார்க்கிறோம் அதை பயன்படுத்தாமல் இருந்தான். The man who had 1 gained 5, which was a 5-fold increase. நாம் பார்க்கிறோம், அங்கே 5 வைத்துக் கொண்டிருந்தவன் அது இன்னும் 5 மாற்றினான். அப்ப 5 மடங்கு ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருக்கிறான். There was one man who didn't do anything with his mina. He just hid it in a handkerchief. நாம் பார்க்கிறோம், இன்னும் ஒரு தாலந்தை வைத்து இருந்தவன் அதை புதைத்து வைத்து விட்டான். And when the master came, he said, why didn't you put it in the bank? And at least I would have got some interest for it. அப்போ எஜமானன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதை நீ வங்கியிலே போட்டு இருந்தால் கூட நான் இது வாங்கியிருப்பேனே என்று சொல்லுகிறார். So we know this parable is about stewarding God's money. அப்ப தேவனுடைய பணத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த காரியம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. He said to those who stood by,
take the mina from him and give it to the one who has 10. அங்கே சொல்லப்படுது, அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். For I say to you that everyone who has will be given, and from him who does not have, even what he has will be taken away from him. 29ஆம் வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். Just as we conclude these parables, I just want to pray for everybody. இந்த ஓமைகளை சொல்லுகிற இந்த வேளையிலே நான் இதை முடிக்க விரும்புகிறேன். There is a judgment that will come when the Lord Jesus returns. இயேசு திரும்பி வரும்பொழுது நியாய தீர்ப்பு உண்டாகும். Those that are doing his will be blessed. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். To do his will, we need to be in relationship with him. தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா அவரோடு கூட உறவு இருக்க வேண்டும். We need to do the things that are on his heart. அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை செய்ய வேண்டும். To not just love him, but also to love others. அவரை மாத்திரமல்ல, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். To love the poor, the widows, the strangers in the land, and the orphans, and to look after them as best as we can. ஆகவே தேசத்தில் இருக்கிற ஏழ்மைகள், விதவைகள், திக்கற்றவர்களை நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் விசாரிக்க வேண்டும். Jesus taught us if we did it to just one person, we did it unto him. ஒரு மனுஷனுக்கு செய்தாலும் அது தேவனுக்கு என்று செய்திருக்கிறோம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். So I pray that you can do that. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். God bless you all. கர்த்தர் உங்களை